வெல்கம் டு ப்ரோஸ் அண்ட் சோலார். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 1 கிலோவாட் சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம். இது எங்கே இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்கோன்னா தஞ்சாவூரில் டீச்சர்ஸ் காலனிங்கிற ஏரியாவில் தான் கொடுத்துருக்கோம். டுவர்ட்ஸ் நாஞ்சிக்கோட்டை ரோட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த சைட் இருக்குது. இங்கே வீடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சோலாருக்காக அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு ஸோ இவங்களுக்கு பேட்டரி கொடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி வேணாம், இல்லாமல் எனக்கு டைரக்ட் ஆன்கிரிட் சிஸ்டம் கேட்டிருந்தாங்க. இதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோவாட் சிஸ்டம் டிசைன் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக ஆன்கிரிட் நம்ம நெட் மீட்ரு வாங்குறதுக்காக ஈபியில் என்ன லோடு பெர்மிசபிள் லோடு கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே தான் நம்ம சோலார் ஆன்கிரிட் இன்ஸ்டலேஷன் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு பெர்மிசபிள் லோடை விட அதிகமாக இன்ஸ்டலேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஈபியில் பெர்மிசபிள் லோடை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வித்தின் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அது மூலமாக நம்ம நம்மளோட எக்ஸிஸ்டிங் லோடை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சோலார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட லோடு மேக்ஸிமம் என்ன இதுவோ அதை நீங்கள் எல்லாமே டே டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இப்போ வீடுங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் கனெக்ஷன் வாங்கிக்கிறது பெட்டர். 3 ஃபேஸ் கனெக்ஷனாக இருந்தது அப்படின்னா உங்களோட லோடு, எக்ஸ்போர்ட் வேல்யூ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதனால் சிங்கிள் ஃபேஸாக இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை. ஒரு பெரிய ஹவுஸாக இருக்குது, டியூப்ளக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு 3 ஃபேஸ் கனெக்ஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா, சிங்கிள் ஃபேஸை 3 ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்கிரிட் பண்ணுறதுல நல்ல பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்காக நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 335 வாட்ஸ் ரினியூசிஸ் பேனல் 4 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். Govt இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது 1 கிலோவாட் தான். இன்வெர்ட்டர் 2 கிலோவாட் 3 கிலோவாட் கொடுத்துருக்கோம். ஏன்னா இவங்க இன்கேஸ் ஃபர்தர் ஃப்யூச்சரில் பேனல் ஆட் பண்ணணும் அப்படின்னு வில்லிங் இருந்தாங்க அப்படின்னா 3 கிலோவாட் வரைக்கும் ஆட் பண்ணலாம். பட் இவங்களோட பெர்மிசபிள் லோடு 1.4 கிலோவாட்டுக்கு மேலே நம்மளோட சோலார் பேனல் போட முடியாது. இந்த இன்சுலேஷன் நம்ம பண்ணி அதுக்கப்புறம் மீட்டருக்காக அப்ளை பண்ணி சோலார் நெட் மீட்டரும் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துருக்கோம். ஸோ ஜென்ரலாக இப்போது ஈபிலலாம் ரொம்பவே குயிக்காக ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. ப்ராப்பராக நம்ம டாக்குமெண்ட் பண்ணி நம்ம ப்ராப்பராக இன்சுலேஷன் எல்லாமே கொடுத்துருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்கிரிடுக்கான நெட் மீட்டர் அவைலபிள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காகவே கிடச்சிடும். இதுக்காக நம்ம எர்த்திங், லைட்னிங் அரெஸ்டர், ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர், ப்ராப்பராக கேபிளிங், ப்ரொடக்ஷன் யூனிட் எல்லாமே ப்ராப்பராக நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு நெட் மீட்ரு கொடுக்குறதுல எந்த இஷ்யூவும் இருக்காது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது பேனல் என்னமோ கம்மி தான், ஆனால் அதுக்காக ஏசிடிபி, டிசிடிபி ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக வச்சு அதுக்கு எஸ்பிடி, டைப் 2 எஸ்பிடி எல்லாமே கொடுத்து ப்ராப்பர் எர்த்திங், காப்பர் பாண்டட் எர்த்திங், லைட்னிங் அரெஸ்ட்டு செப்பரேட்டாக லைட்னிங் அரெஸ்ட்டுக்கான எர்த்திங் இது எல்லாமே கொடுத்து தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சுலேஷன் பண்ணியிருக்கோம். இது நம்ம டிசம்பர் மந்த்தே முடித்தது. நவம்பரில் இன்சுலேஷன் பண்ணி டிசம்பரில் நம்ம மீட்ரு வந்தது. மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா டைம் 2:40க்கு எடுத்திருப்போம். டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா சோலார்லேருந்து வர்றது ரொம்ப பவர் கம்மியாக தான் இருக்கும். 27 வாட்ஸ் 30 வாட்ஸ் தான் வந்துகிட்ருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா அந்த வீடியோ எடுக்கும்போது ரெய்னி டைம், ஸோ டிசம்பர் மந்தில் மழை டைமில் தான் எடுத்தோம். அதனால் டேட்டாஸ் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது அதோட ஆன்லைன் இன்டர்ஃபேஸ். ஆன்லைன் இன்டர்ஃபேஸில் இந்த டேட்டா, இந்த இன்வெர்ட்டர் எவ்வளோ டேட்டாஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது. ஜென்ரலாக 1 கிலோவாட்டுக்கு 4 யூனிட்ஸுங்கிறது நம்ம சொல்கிறது. பட் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 6 யூனிட்ஸ் 7 யூனிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேஷன் கிடைக்கும். ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக சன்லைட் இருந்ததுனால அந்தந்த டேயில் நல்ல எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இபி பில் மோஸ்ட்லி குறைஞ்சிருச்சு. இபி பில்லே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இப்போ பே பண்ணுறதில்ல. ஏன்னா எக்ஸ்போர்ட் அதிகமாக ஆகிட்டு இருக்கிறதுனால இபி பில்லே இப்போ உங்களுக்கு பே பண்ணுறதில்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.